இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கேர்டு வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவு கேர்டு வந்து தேவையோ, தயிர் ஓகேவா, நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப ஹார்ஷாக எதுவும் இருக்காது, ஏன்னா தயிர் சேர்த்துருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ஹனி வந்து சேர்த்துக்குங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லையும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல் பாடிக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமனை விட்டு உங்கள் பாடிக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னு வந்து லைட்னிங் ஆகும், பிரைட்னிங் ஆகும். ஒரே யூஸில் வந்து லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஆனால் பிரைட்னிங் எல்லாம் கொஞ்சம் நிறைய நாள் யூஸ் பண்ணின பிறகு தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் எல்லாம் வச்சு செய்கிறனால ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சூப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த பேக்கை மென்னை யூஸ் பண்ணிக்கலாம், விமனை யூஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மஞ்சள் எல்லாம் ஸ்கின்ல வந்து படியாது, ஓகேவா. இது வந்து கஸ்தூரி மஞ்சள்னால அந்த அளவு ஸ்டெயின் எல்லாம் ஸ்கின்ல விட்டுக்காது. இந்த தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா. இந்த ஃபேஸ் பேக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜை கடந்து வர நேரம் அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல அப்ளை செய்வாங்க மஞ்சள் எல்லாம். அந்த நேரம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு அப்ளை செஞ்சீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னு வந்து நல்ல பொலிவாக பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.